டெல்லி சலோ போராட்டத்தை பிப்ரவரி 29ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி டிராக்டரில் பேரணியாக சென்றனர். அப்போது டெல்லிக்குள் நுழைய முயன்ற அவர்களை தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அதில் இழுபறி நீடித்து வருவதால் விவசாயிகளின் அடுத்த கட்ட ஆலோசனைக் கூட்டம் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் என விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போராட்டம் பிப்ரவரி 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தின் போது போலீசார் தடியடி நடத்தியதில் பல விவசாயிகள் காயமடைந்தனர். பஞ்சாப், ஹரியானா எல்லையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கடந்த 5 நாட்களாக ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் உள்ள கேடி சோப்தாவில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து விவசாயிகள் பஞ்சாப் எல்லையை நோக்கி முன்னேற முயற்சித்ததால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் கூட்டத்தை கலைக்க முயற்சித்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பிலும் பலர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.